12th Standard Business Max, Chapter 1, Numerical Methods, Exercise 5.2, Question number 4. The population of a city in a census taken once in 10 years is given below. Estimate the population in the year 1955. Table கொடுத்துருக்காங்க. நியூட்டன் ஃபார்வேர்டு பேக்வேர்டு எந்த மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 1955 அப்படிங்கிறது பிட்வீன் 1951 அண்டு 61. இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற தான் இந்த இயர் வரப்போகுது. ஆரம்பத்திலே வந்துடுது. அதனால் ஆரம்பத்திலே இருக்கிறதுனால ஃபார்வேர்டு, இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா பேக்வேர்டுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிறதுனால நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கடைசியில் கேட்டிருந்தாங்க தான் நம்ம பேக்வேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது சேம் லாஸ்ட்டு கொஸ்டினில் யூஸ் பண்ணது போல் நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா தான். முதல்ல கொடுத்துருக்கிறதுல இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறோம். எக்ஸு ஒய், சம்மில் இருக்கிற எக்ஸு, ஃபஸ்ட்டில் இருக்கிற இயர் வந்து எக்ஸு, பாப்புலேஷன் இன் லேக்ஸ், அதை வந்து ஒய்ன்னு எழுதிக்கிறோம். டெல்டா ஒய்ங்கிறப்ப லாஸ்ட்லேருந்து அதுக்கு ப்ரீவியஸை சப் பண்ணுவோம். 84லேருந்து 58 சப் பண்ணோம்னா கிடைக்கிறது 26. நெக்ஸ்ட்டு 58லேருந்து 42 சப் பண்ணோம்னா 16. 42 மைனஸ் 35 7. அடுத்தது டெல்டா ஸ்கொயர் ஒய், 26 மைனஸ் 16 10. 16 மைனஸ் 7 9. இன்னும் ஒன்று போடலாம், டெல்டா கியூ ஒய், 10 மைனஸ் 9 1. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபார்வேர்ட் ஃபார்முலா, ஒய் நாட் n by 1 ஃபேக்டோரியல் டெல்டா ஒய் நாட் ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 by 3 ஃபேக்டோரியல் டெல்டா கியூப் ஒய் நாட். இது வரைக்கும் எழுதினா போதும், ஏன்னா சம்மில் நமக்கு டெல்டா கியூப் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் டெல்டா கியூபோடு நிறுத்திடலாம். எக்ஸில் எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, ஒயில் இருக்கிறது ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ. எக்ஸ் நாட் அப்படிங்கிறது 1951. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1951. எக்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னா 1955. இந்த இருக்குல்ல 1955, அதுதான் எக்ஸ். அப்புறம் ஹெச்ங்கிறது டிஃப்ரென்ஸ். எக்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 1951, 61, 71, 81 10 10 அதிகமாகிருக்கு. அதனால் ஹெச்சோட வேல்யூ வந்து 10. n ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச். எக்ஸ் எவ்வளவு 1955 மைனஸ் எக்ஸ் நாட் 1951 பை ஹெச் வந்து 10. இதுலேருந்து இதை சப் பண்ணோம்னா 55ல் 51 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். 4/10. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.4. என்னோட வேல்யூ வந்து என்னென்னா 0.4. இப்போ ஃபார்முலாவில் இதை யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபார்முலா. ஒய் ஈக்குவல் டு, இது எக்ஸ் நாட்டு, இது ஒய் நாட். டெல்டா ஒயில் ஒய் நாட், டெல்டா ஒய் நாட்னா 7, டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்னா 9, டெல்டா கியூப் ஒய் நாட்னா 1. அந்தந்த வேல்யூ எடுத்து கரஸ்பாண்டிங் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட். ஒய் நாட் என்ன 35. n by 1 ஃபேக்டோரியல், என்னோட வேல்யூ என்னன்னா 0.4. 0.4/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஒய் நாட். டெல்டா ஒய் நாட் எவ்வளோன்னா 7 ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1. என்னுக்கு பதிலாக 0.4. 0.4 மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டுங்கிறது சம்மில் என்ன இருக்குது, டெல்டா ஸ்கொயருக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்க்கணும். டெல்டா ஸ்கொயர் ஒயில் முதல்ல இருக்கிறது தான் டெல்டா ஒய் நாட் 9.
ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2. என்னங்கிறது 0.4, 0.4 மைனஸ் 1, 0.4 மைனஸ் 2 by 3 factorial into delta cube y naught. delta cube y naughtங்கிறது இந்த கடைசியாக இருக்கிறது 1, அதை எடுத்து எழுதி அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் 7428. 1 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கும்போது 2.8ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 0.4, 0.4 மைனஸ் 1 மைனஸ் 0.6 by 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1 2 into 9 ப்ளஸ் 0.4, 0.4 minus 1 minus 0.6, 0.4 minus 2 minus 1.6 into 1. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், அதை எழுத வேண்டாம். 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 6. 35, 2.8, 0.4, 0.6, 9 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 1.08. 0.4, 0.6, 1.6 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.064. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி அதில் 108 சப் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 36.784. இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற 1955 பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த். அவ்வளோதான்.